மக்களே வணக்கம். இன்னைக்கு சிக்கன் 65 செய்ய போகிறேன். நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன். இதில் எலும்புலாம் கலந்து தான் இருக்குது. நான் அப்படியே தான் செய்ய போகிறேன், எதுவும் பிரிக்க போகிறதில்ல. வீட்லேயே இந்த மசாலா, வெளி மசாலா வாங்காமல் வீட்லேயே சிக்கன் 65 வீட்டு மசாலா வச்சு எப்படி செய்யலான்றதை இன்றைக்கி பார்ப்போம். ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா கழுவி வச்சா, இப்போ நல்லா தண்ணி வடிக்க விட்டுருவோம். ஒரு வடியில் இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் வடிக்க விடுவோம். தண்ணி ஒரு சொட்டு கூட இருக்கக்கூடாது. இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துப்போம். ஒரு 1½ டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகுத்தூள் வீட்டில் அரைச்சது, கார மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, இது வீட்டில் அரைச்ச கரம் மசால் பவுட்ரு, ஒரு 1½ டீஸ்பூன் வினிகரு, 1 டீஸ்பூன் சால்ட்டு. இது எப்படி கலக்கலான்னு பார்ப்போம். தண்ணி வடிஞ்சிருச்சு. இப்போ என்ன போடலான்னு பார்ப்போம். இது வீட்டில் மாட்டுப்பாலில் தயிர் ஊற்றி செஞ்ச தயிர். இதை நல்லா இதில் ஊற்றி கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் நல்லா வடிய விட்டுருவோம். இது கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் கட்டியாகிடும். இந்த தயிரில் நல்லா தண்ணி வடிஞ்சிருச்சுங்க. வடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்படி கட்டியாக ஒரு தயிர் கிடைக்கும். ஏன்னா இது பசுமாட்டு தயிர்ன்றதுனால தண்ணியாக இருந்துச்சு. ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஊற்றிப்போம். தயிர் போதும். 2 டீஸ்பூன் கொஞ்சம் கூட போட்டு, சின்ன ஸ்பூனாக இருக்குது. அடுத்து வினிகர், உப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகுத்தூள், கார மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா தூள், சீரகத்தூள், கார்ன்ஃப்ளவர், இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா இந்த மாதிரி தண்ணியை ஊற்றலைங்க நான். இதுவே கரெக்டாக இருக்குது. பாருங்க பேஸ்ட்டு பக்குவத்தில் இருக்குங்களா. இப்போ இதில் சிக்கன் எடுத்து போட்டு கலப்போம். எதுவும் இதில் சாயங்க எதுவுமே கிடையாதுங்க. நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு கரெக்டாக ஒரு 1 ஹவர் ஊற வச்சிடலாங்க. ஊறின பிறகு சாப்பிட்றதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னே பொரிச்சு கொடுப்போம் சூடாக. நல்லா ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க. பொரிச்சுப்போம். இப்போ ஒரு 100 மில்லி நான் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சோன்னா ஒவ்வொன்றா போட்டுருவோம். இது நம்ம வீட்டிலே போட்ட எல்லா மசாலாவும் வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு செஞ்சதுனால இது ரொம்ப தரமானதுங்க. கடையில் வாங்குறதுல இந்த சாயம்லாம் கலப்பாங்க. இதெல்லாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. வீட்டில் பசங்க நிறைய சாப்பிட்டா கூட ஒன்றும் ஆகாது. இந்த மசாலாலாம் பார்த்திங்களா 2 மணி நேரம் நல்லா ஊறினோன்னா நல்லா பைண்ட் ஆகிடுச்சு பார்த்திங்களா. தண்ணி ஊற்றவே கூடாது ஒரு சொட்டு கூட. இப்போ ஒன்றுன்னா போட்டுருவோம். கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சு எடுத்துப்போம். ஏன்னா பொரிச்சிட்டு மீதி எண்ணெய் கீழே தான் ஊற்றிடுவோம். அதனால் கொஞ்சம் எண்ணெயிலே பொரிச்சிக்கலாம். மசாலா நல்லா ஊறிடுச்சு அப்படின்னா அதுக்கு என்ன இதுன்னா, இப்படி நம்ம கிண்டும் போது மசாலா எண்ணெயில் கலக்கவே கூடாது. அப்போ தான் நல்லா ஊறிடுச்சுன்னு அர்த்தம். ஊறலைன்னா மசாலா மொத்தம் பிரிஞ்சு எண்ணெயில் கலந்துடும். இதுதான் சீக்ரெட்டு. டீ ரொம்ப ஐயாவும் வைக்காதீங்க, கொஞ்சம் மைல்டாகவே வச்சுக்கோங்க. ரொம்ப ரஃப்பாகிடும். உள்ளே ஒரு மாதிரி இதுவாக இருக்கும். மைல்டாக இருந்தால் மட்டும்தான் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும். எடுக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சுங்க. ஒரு முறையும் எடுக்கும் போதும் 3 டிப்பு வரும். இந்த கருவேப்பிலையை போட்டு அப்படியே பொரித்து எடுத்துடலாம். இப்போவும் கருவேப்பிலையை உள்ளே போட்டுருங்க. இப்போ எடுத்துடலாம்.
ஊற்றின எண்ணெய் பார்த்தீங்களா அப்படியே இருக்குது. 1/2 கிலோ சிக்கன் பொரிச்சாச்சு, அப்படியே இருக்குது பாருங்கள் ஊற்றின எண்ணெய். அவ்வளோதான், இது வேஸ்ட்டு இந்த எண்ணெய். பொரிச்சு எடுத்துட்டு பாருங்கள், தொக்கு கொஞ்சம் கூட மீறல பாருங்கள். இது அயில் ஹோம் மேட் சிக்கன் 65 ரெடி. இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே.